டிஎன்பிஎஸ்சி அகாடமி விழுப்புரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். வாங்க, தேர்வுல ஜெயிக்கிறதுக்கு தேவையான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை வேகமா ஒரு பார்வை பார்த்துடலாம். போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கணும்னா நடப்பு நிகழ்வுகள்ல நாம அப்டேட்டடா இருக்கிறது எவ்ளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதுதான் உங்க வெற்றிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்க போகுது. சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காம உங்க தயாரிப்பை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகக்கூடிய இந்த விரைவான நடப்பு நிகழ்வுகள் கண்ணோட்டத்துக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு நேரடியா தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தியோட ஆரம்பிக்கலாம். அதுதான் உலக தமிழர் புலம்பெயர்ந்தோர் தினம். சென்னையில நடந்த இந்த நிகழ்வு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா 70க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து நம்ம தமிழ் மக்கள் கலந்துகிட்டாங்க. இது வெறும் ஒரு சந்திப்பு மட்டும் இல்ல, நம்ம மொழி கலாச்சாரத்தை எப்படி பாதுகாக்கலாம், வெளிநாட்டுல இருக்கிற நம்ம மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யலாம்னு பல விஷயங்களை விவாதிச்சிருக்காங்க. தேர்வு கண்ணோட்டத்துல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். இந்த தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்படுது. 2022ல தான் இதை முதல் முறையா ஆரம்பிச்சாங்க. இதோட முக்கிய நோக்கம் உலகம் முழுக்க பரவி வாழ்ற தமிழர்களை நம்ம தாய் மண்ணோட இணைச்சு உறவுகளை வலுப்படுத்துறது தான். சரி, இப்போ தமிழ்நாட்டில இருந்து தேசிய அளவுல என்னென்ன முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம நாட்டோட எதிர்காலத்தையே வடிவமைக்க போற சில விஷயங்கள். முதல்ல ஒரு புது வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம். உயிரி மகிழ்ச்சி, அதாவது பயோ ஹாப்பினஸ். அப்படின்னா என்ன? நம்மளோட சந்தோஷத்துக்கும் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. இயற்கையை பாதுகாத்து அதை சரியா பயன்படுத்துறது மூலமா மனுஷங்க நல்லா வாழலாம்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான் இது. இந்தியாவோட முதல் உயிரி மகிழ்ச்சி மாவட்டமா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற கேஇ பன்யூர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற இயற்கை வளங்களும் பல்லுயிர் பெருக்கமும் இந்த திட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அடுத்து விவசாயத்துறையில ஒரு முக்கியமான கொள்கை மாற்றம் நடந்திருக்கு. பல முக்கிய திட்டங்களை இப்போ ஒன்னா இணைக்க போறாங்க. கிருஷோநதி யோஜனா, தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம், அப்புறம் தேசிய தேனீ மற்றும் தேனீ இயக்கம். இந்த 3 திட்டங்களே ஒன்னா சேர்த்து பிரதான் மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, அதாவது PMRKVYக்கு கீழே கொண்டு வராங்க. இதனால திட்டங்களை இன்னும் திறமையா செயல்படுத்த முடியும். இந்த பகுதியில நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான தேதிகளையும் செய்திகள்ல இடம் பிடிச்ச ஆளுமைகளையும் பத்தி பார்க்கலாம். ஜனவரி மாசம் ஆரம்பத்திலேயே 2 முக்கியமான நாட்கள் இருக்கு. ஒன்னு ஜனவரி 10ஆம் தேதி உலக இந்தி தினம். இன்னொன்னு ஜனவரி 12ஆம் தேதி சுவாமி விவேகானந்தரோட பிறந்த நாளான தேசிய இளைஞர் தினம். தேசிய இளைஞர் தினத்தோட உணர்வை சுவாமி விவேகானந்தரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை விட வேற எதுவும் சரியா சொல்லிட முடியாது. எழுமின் விழிமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்மின். இப்போ சில முக்கிய நியமனங்களை பத்தி பார்க்கலாம். உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியா மனோஜ்குமார் குப்தா நியமிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டுமல்லாம நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவோட வாழ்க்கை வரலாற்றை சொல்ற ஒரு முக்கியமான புத்தகமும் வெளியிடப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம நாட்டோட சூப்பர் கம்ப்யூட்டர் மற்றும் பாதுகாப்பு திறன்கள்ல என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இந்தியாவோட ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சக்திக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு. ஐஐடி மெட்ராஸ்ல பரம் சக்தி அப்படிங்கிற ஒரு புது சூப்பர் கம்ப்யூட்டரை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட பவர் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அதோட வேகம் 3.1 பெட்டாஃப்ளாப்ஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு 3100 லட்சம் கோடி கணக்குகளை இதால போட முடியும். நினைச்சு பாருங்க. இதனால வானிலை முன்னறிவிப்பு, மருந்து கண்டுபிடிப்பு மாதிரியான சிக்கலான ஆராய்ச்சிகள் எல்லாம் இனிமே ரொம்ப வேகமா நடக்கும். இது எல்லாமே நம்ம நாட்டோட தேசிய சூப்பர் கம்ப்யூட்டிங் இயக்கத்தோட ஒரு பகுதி தான். இந்த துறையில இந்தியாவை ஒரு உலக தலைவரா மாத்துறது தான் இந்த இயக்கத்தோட நோக்கம். பாதுகாப்புத் துறையில பாத்தீங்கன்னா ராணுவம் ஒரு புதுசா ஒரு பிரிவை அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் பைரவ் பட்டாலியன்கள். இது சிறப்பு படைகளுக்கும் சாதாரண காலாட்படைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு தந்திரோபாய இடைவெளியை நிரப்புறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. கடைசியா இந்தியாவோட வானிலையை பாதிக்கிற ஒரு முக்கியமான புவியியல் நிகழ்வையும் உலக அளவுல நடந்த விருதுகள் பத்தின ஒரு சின்ன அப்டேட்டையும் பார்த்துடலாம். நம்ம குளிர்கால மழையை பாதிக்கிற மேற்கத்திய இடையூறுகள் பத்தி நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மேப்பை பாருங்க. அத மத்திய தரைக்கடல் பகுதியில உருவாகி எப்படி நம்ம இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள வருதுங்கிற பாதைய தெளிவா காட்டுது. இந்த வானிலை அமைப்பு ஒரு 2 பக்க கத்தி மாதிரி. ஒரு பக்கம் இது கொண்டு வர்ற மழை நம்ம விவசாயத்துக்கு, குறிப்பா கோதுமை மாதிரி ராபி பயிர்களுக்கு ரொம்ப அவசியம். ஆனா அதே சமயத்துல இதனால வெள்ளம், நிலச்சரிவு, கடுமையான குளிராலைகள் மாதிரியான பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அவ்வளவுதான் இன்னிக்கான கண்ணோட்டம். இப்போ நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த தலைப்புகளை போன வருஷ கேள்வித்தாள்களோட ஒப்பிட்டு பாருங்க. எப்படி கேள்விகள் கேட்கப்படுதுன்னு ஒரு யோசனை கிடைக்கும். நல்லா படிங்க.